பெட் சோர்ஸ் பற்றி தான் திரும்பவும் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோவாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து அதனால வேலை இருக்கிறவங்க ரொம்ப இதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குன்றவங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிலாம் பார்த்தா இது கொஞ்சம் புரியாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ பெட் சோர்ஸுக்கு பொதுவாக இப்போ வந்து இந்த யூரின் மோஷன் எல்லாம் வந்து மனிதர்களாக அள்ளப்படக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே இப்போ சில இடங்களில் மனிதர்கள் இப்போ தன்னுடைய ஆயை நம்ம வந்து கையில் தான் கழுவியாக வேண்டும். குழந்தைங்களை கக்கா போனோடனே ஒரு 5 வயசு வரைக்கும் அம்மா பாத்ரூமில் அப்படி திரும்பி உட்காந்துப்பாங்க, நம்ம தான் போய் கழுவிடணும், அது கையால் தான் மலத்தை தொடணும். நான் இப்போ இது வந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அண்டர் பேடோட வடிவம், இதை மெட்டர்னிட்டி பேடுன்னு சொல்கிறாங்க. இது மெட்டர்னிட்டி பேடோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி துணி கிடையாது. இது நல்லா உங்களுக்கு அதில் பழக்கம் இருக்கிறவங்க தெரியும். இது வந்து துணி கிடையாது, ஒரு வகையான பாலிஸ்டர் மாதிரி இருக்கும். உள்ளே கொஞ்சம் லேசாக கிழிச்சு காட்டுறேன். உள்ளே வந்து லேசாக கொஞ்சம் பஞ்சு இருக்கும் இந்த மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் காட்டன் கிடையாது. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரியல் காட்டன் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதப்படுத்தப்பட்ட பஞ்சு. இது வந்து பஞ்சு மாதிரியே கிடையாது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பதப்படுத்தின பஞ்சு கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்டபிள் பேக், இந்த நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குறீங்களா அந்த மாதிரி பேக்கில் உள்ள ஒரு மெட்டீரியல். அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், இந்த ஐம் நாட் பிளாஸ்டிக் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இது எதோட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் கோட்லாம் நீங்கள் மழை காலத்தில் மழை வந்துடுமோன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி ரெயின் கோட் போட்டுப்பீங்க. ஆனால் என்றைக்கெல்லாம் நம்ம ரெயின் கோட் போடுறோமோ மழை பெய்யாது. என்றைக்கு நம்ம ரெயின் கோட் எடுத்துன்னு போலியோ அன்றைக்கி மழை பெய்யும். அது இல்லை மேட்ச்சு, மழை பெய்யாத அன்றைக்கி நீங்கள் ரெயின் கோட் போட்டுன்னு போனீங்கன்னா வேலையில் போய் இறங்கினீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வேர்த்து கொட்டி இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த தோள்களில் ஓட்டைகள் இருக்குது, துவாரங்கள் இருக்குது. அந்த துவாரங்கள் சுவாசிக்கின்றன. அந்த துவாரங்கள் சுவாசிக்க முடியாத சூழலில் உள்ளெல்லாம் புழுக்கமாய் வேர்த்து கொட்டும். இப்போது இந்த ரெயின் கோட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்காக காட்டினேன். அடுத்து டயப்பர் காட்டுறேன். டயப்பரும் இது என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான். வெளியே இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி உள்ளே வந்து வெறும் பஞ்சு கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர்லலாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக காட்டன் ரோல் இருக்குல்ல அந்த மாதிரி கிடையாது. இது உள்ள உடனே ஸ்வெல் ஜெல் டெக்னாலஜி. உள்ளே போட்டோடனே ஜெல் இதாகிடும். நமக்கு என்ன, ஈஸியாக கோயில் கீழ் போனோம்னா அப்படியே போட்டுட்டு நான் இல்லைப்பா அப்படின்னு போயிடுறோம், அப்படியே போட்டுரும். இது நம்மளுடைய என்வாயர்மெண்ட் சுகாதாரத்துக்கும் இது சீர்கேடு, இது வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சீர்கேடு. அதெல்லாம் தாண்டி சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சும்மா இந்த ஓனான தூக்கி லுங்கியில் போட்ட கதை இருக்குது இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பெட் சோர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது பேஷண்ட்டுக்கு பெட் சோர் வர காரணம் என்னென்னா, அவங்களால மூவ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை திருப்பி விடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆழமான பெட் சோர், சேக்ரல் ரீஜனில். இதெல்லாம் திறந்து காட்டி உங்களை நான் மிரட்ட விரும்பலை. இந்த மாதிரி பெட் சோர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட வந்தால் நாங்கள் தீர்த்துடுறோம், எங்ககிட்ட வாங்க, அதை பற்றி நான் காணொலியே இது கிடையாது. எங்கேயுமே கவனக்குறைவு ஏற்பட்டால், எங்கள் மையத்திலே கவனக்குறைவு ஏற்பட்டால் குற்றங்கள் தவறுகள் நடக்க தான் செய்கின்றன. இப்போ எங்ககிட்ட வார்டில் இருக்கிற பெட் சோர்ஸ் 1 2 காட்டுறேன். எல்லாமே பிரபல மருத்துவமனைகளில் நடந்தது தான். அதனால் மருத்துவமனையை குற்றச்சாட்டு சுமக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. இந்த லைன் தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக உட்காந்துருக்கு எப்பவும் பார்த்தாலும். அதாவது இந்த அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அன்பாக இருக்க மாட்டாங்க, அன்பாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் அழகாக இருக்கிற பொண்ணுங்க மாதிரி, அழகாக இருக்கிற பொருட்கள். இவங்க அன்பாக இருக்க முடியாது, அன்பாக இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு மாற்றம் தயாரித்து இது வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு தச்சு காட்டினேன் இல்லையா, இந்த ஒரு பெட்ஷீட்டு. உடனே நீங்கள் சொல்வீங்க கீழெல்லாம் ஆகட்டுமே, ஈரம் ஆகட்டுமே, சோவாட். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், சொந்த வாய்க்குள்ளே விரலை விட்டுட்டு மூக்கில் மோந்து பாருங்கள். யாருக்காவது பன்னீர் வாசனையோ ஒரு சந்தனத்தோட வாசனை வருதுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் காணொலியே போடலை. உங்கள் அக்குளுக்குள்ளே கை விட்டு பாருங்கள், உங்கள் ஆசன வாய்க்குள்ளே எல்லா உடம்பே துர்நாற்றம் வீச தான் செய்யும். துர்நாற்றம் வீசலாம், ஆனால் ஆளே நாரி போகலாமா? இதுக்காக தான் இந்த மாதிரி துணிமணிகள் இருந்ததுன்னா நம்ம அப்பப்போ பெட்ஷோர் வந்து இது மாதிரி திறந்து இருக்கலாம். காற்று இது 2 பக்கமும் துணி தான். இந்த பக்கமும் துணி, இந்த பக்கமும் துணி, இதுவும் துணி. ஆக ஈரமாச்சுன்னா மெனக்கடணும். சும்மா உட்கார்ந்த இடத்துலையே ஜோஹோ கம்பெனிக்கு ஓனர் ஆக முடியாது, மெனக்கடணும். ஸ்ரீதர் வேம்பு சார்லாம் பாருங்கள் எவ்வளோ மெனக்கட்டு எவ்வளோ பெரிய ஆளானார். சின்ன இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த ஒருத்தர் வந்து சும்மா மேலே வந்தாரா, மெனக்கட்டார். அது மாதிரி தான் இந்த பெட் சோருக்கும் நம்ம மெனக்கட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேறு ஒரு சில பெட் சோர்ஸும் இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணோன்னு காட்டுறோம் வாங்க.
இன்னொரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கோம். இது நார்மல் துணி, டபுள் லேயர் போட்டிருக்கோம். இந்த படுக்கிற இடத்துல அண்டர் பேட் இடத்துல இதை போடலாம். சரி, இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, மலத்தை எல்லாமே என்ன பண்ணலாம், மலத்தை எல்லாமே என்ன கட்டலாம், மலத்தை எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், அதெல்லாம் எடுத்து கிளாசெட்ஸில் போட்டுடலாம். துணியை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டெசிக்னேட்டட் வாஷிங் மிஷின்ஸ் இருக்கணும். ஏன்னா எல்லா துணியும் நம்ம அப்படி இது பண்ண முடியாது. இன்னொரு பினியாலர்லேயும் காட்டுறேன். இப்போது இவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஷீட் கொண்டு வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி பெட் சோர்ஸ் இருக்குது. அந்த பக்கம் காட்டுங்க பாஸ். இதெல்லாமே பெட் சோர்ஸ் ஆறிக்கிட்டு வருது. சாயில் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாஷ் பண்ணிக்கலாங்க. பார்க்க அழகாக இருந்து உள்ள நாத்தம் வச்சுக்கிறத விட வாஷிங் மிஷின் எப்படி டெசிக்னேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. அதை நாங்கள் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ஸ், அதாவது ஸ்டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேட்ஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தில் லினனில் இருக்கிற ஸ்டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் கிளாசெட்ஸில் அதை ஒரு ட்ரேயில் கலெக்ட் பண்ணிவிட்டு, கையில் ஹேண்டில் பண்ணலைங்க, ஹேண்டில் இருக்குது, அதனால் மேன் ஹேண்டிலிங் கிடையாது, இதுதான் ஹேண்டில் பண்ண போது. இங்கே இதை நம்ம கையில் ஹேண்டில் பண்ணல, இந்த கேப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஷிங் மிஷின்ஸை டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். இப்போது யூரின், ஸ்டூல்ஸு அதெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் தனி வாஷிங் மிஷினு. மற்றபடி அந்த வாஷிங் மிஷினையும் ஒரு தடவை காட்டலாம் வாங்க. அந்த பக்கம் க்ளோத்ஸ் நான் சாயில் எல்லா இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதனால் இதே முடிச்சு அதே கூப்பிடும். இதே யூரின் மோஷன்லாம் சாயில் ஆகாது. ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸே நாற்றம் அடிக்க தாங்க செய்யும். நீங்கள் ஊற வச்ச துணியை துவைக்காமல் அடுத்த நாள் துவைச்சு பாருங்கள், நிறைய ஸ்மெல் இருக்கும் வாங்க. இப்போது இந்த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்த அண்டர்பேடாக இருக்கட்டும், இந்த டயப்பர்ஸாக இருக்கட்டும், நல்ல விஷயத்தை பகிர வேண்டியது. எனக்கு நான் எந்த மருத்துவமனையோ எந்த ப்ராடக்டையோ எதிர்ப்பவன் அல்ல. எந்த ப்ராடக்டோ எந்த மருத்துவமனையோ சரியான வழி இல்லாமல் இருந்தால் நல்வழியை நாம் தேர்ந்தெடுத்து செல்வது தான் நல்லது. இதெல்லாம் அவங்களாம் கெடுதல் பண்ணுறாங்க, நான் தான் நல்லவன் பண்ணுறேன், நான் தான் நாயகன், 4 பேருக்கு நல்லது செஞ்சால் எதுவுமே தப்பு இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. இது நாட் குட். நாட் குட்னா நம்ம விட்டு தான் ஆகணும். முன்னாடி வந்துட்டோம், பிற்போக்கு வியாதியாக இருக்க போகிறீங்களான்னு கேட்டால், முன்னாடி நல்லா இல்லை பின்னாடி நல்லா இருந்ததுன்னா பின்னாடி வரதில் தப்பு இல்லை. ஒரு வேளை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஹைவேஸில் ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டீங்க. பார்க்க சொன்னால் நீங்கள் 20 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இப்போ தவறான பாதைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, தவறான பாதைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் வந்துட்டேன், நான் வந்து பின்னாடிலாம் போக முடியாது, நான் முன்னாடி தான் போவேன்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடிய இலக்கை அடைய முடியுமா? இலக்கை அடையணும்னா சில நேரத்தில் பின்னாடி வந்து தான் ஆகணும். அதுக்காக தான் கார்லேயும் ரிவர்ஸ் கியர் இருக்குது, பஸ்ஸில் ரிவர்ஸ் கியர் இருக்குது, சைக்கிளில் இல்லைன்னு வைங்க, இறங்கி தள்ளிக்க வேண்டியதான். இப்போது இதெல்லாம் சொன்னோமே, அன்றாடமாக நம்ம வீட்டில் இளமையான பெண்கள், நம்ம வீட்டு சகோதரிகள், நம்ம மனைவிமார்கள், தாய்மார்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். பார்க்க செம வாசனையாக இருக்குங்க. எங்கே வைக்க போகிறோம்? பின்னாடி ஆசனவாயி, முன்னாடி கர்ப்பவாய்க்கிட்ட வைக்க போகிறோம். இதோடைய ரியல் ஃபேஸ் இந்த ஸ்டிக்கர் இதில் இருக்குது. இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து சானிட்ரி பேடு. இப்போ இதையே ஏமாத்துற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதில் நாங்கள் இந்த மாதிரி காட்டன்லாம் வைக்கல, இது மாதிரி இல்லை, நாங்கள் சிந்தட்டிக் வைக்கல, நாங்கள் திரும்ப காட்டன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி தாங்க இதுவும். இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அதே மெட்டீரியல் தான், பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மெட்டீரியல் தான். ஒரு அண்டர் பேடில் என்ன இருந்ததோ இப்போ காட்டுறேன் பாருங்க, டயப்பர்லேயும் அதான் இருக்குது. இப்போ டயப்பர் நம்ம யார் போடுறோம், டயப்பர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, சானிட்டரி பேட்லேயும் அதே மாதிரி ஸ்வெல் ஜெல் டெக்னாலஜி. இப்போ யோசிச்சு பாருங்கள், டயப்பரு பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு, அண்டர் பேடு பெட்ரிடன் பேஷண்ட், சானிட்டரி பேடு இந்த மாதிரி பேடு இதுவும் பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கா. அழகான பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், இளம் குழந்தைகளுக்குமே நம்ம இதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நாளைக்கு பேராபத்தா, ஏற்கனவே பேராபத்து. இது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கேன்ற ஆதாரம் இல்லை, அதனால குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியனில் நெருப்பு இருக்கா, நெருப்பை போய் கிண்டி வர முடியுமா சொல்ல முடியாது. சூரியன் சுடுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம நடக்கக்கூடிய கர்ப்பவாயில் நடக்கக்கூடிய இந்த சர்விக்கல் கேன்சர் அதிகரிக்கிறத பார்த்தாக்கா அதை தீர்க்கிறதுக்கு ஒரு வேக்சின் வேறு கண்டுபிடிச்சிருக்காங்க. சானிட்டரி பேடுக்குள்ளே இது இருக்குது. இப்போ பின்னோக்கி போனால் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், துணி தாங்க வைக்கணும், துணி தான் வைக்கணும். ஹெல்த்தி அதுதான் அப்படின்னாக்கா துணி தான் வைக்கணும். துணி வச்சாக்கா இந்த ஸ்கர்ட்டு பாவாடெல்லாம் ரத்தக்கரை ஏற்படுமே, அதுக்கு தாங்க முன்னோர்கள் தீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி 3 நாள் அந்த பெண் குழந்தைக்கு, அந்த பெண்மணிக்கு சமைக்கிறதுலேருந்து, வீடு முறவாசல் செய்கிறதுலேருந்து, எல்லா வேலைகளும் விடுப்பு கொடுத்து ஓரமாக படுக்க சொன்னாங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எங்களை ஓரமாக வைக்க முடியாது, நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன், கட்டி பிடிச்ச அம்மாவை கட்டணும்னு அப்படியே ஆட் வருது.
இதை விட ஒரு பெரிய முட்டாள் நம்ம இருக்க முடியாது. நமக்கு கஷ்டமா இருக்கும் தான் முன்னோர்கள் தீட்டு, இப்போ கொரோனாலையும் ஐசோலேஷன் சொன்னீங்க, தீட்டு தான் நம்ம வேர்ட் யூஸ் பண்ணோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ உடம்பு பிளட் லாஸ் ஆகுது. உடம்பு வந்து இப்போ நடக்கிற பிளட்டை வந்து இதில் ஊற்றி கவர் பண்ணிடுவீங்க, உடம்பு பலவீனமாகும், அதை எப்படி கவர் பண்ணுவீங்க? அதை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சிந்திச்சு தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. தீட்டு அப்படின்னா ஓரமாக படுத்துக்கும், நீ சமையல் கட்டுக்கு வராத, நீ பாத்திரம் தேய்க்காத, எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு அப்போ அவங்க ஓரமாக இருந்தாங்கன்னா கணவராலையும் தீண்டப்பட மாட்டார். இன்னைக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கும் பொழுது கூட எத்தனையோ பேர் உடல் உறவு கொள்ளக்கூடிய அவல நிலைகளையும் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த அண்டர் பேடாக இருக்கட்டும், சானிட்டரி பேடாக இருக்கட்டும், டயப்பராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி மெட்டீரியல் தாங்க. வெளியே பிளாஸ்டிக்கு, அதுக்கு மேலே வந்து இந்த கேரி பேக்கில் வர துணி, இதில் மக்கி போன ஒரு காட்டனு, அந்த அழுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்ல வாசனை, பான்ஸ் பவுடர் மாரி ஒரு நல்ல வாசனை வருது. அதான் திரும்பவும் இந்த வரியை தான் சொல்கிறேன், அன்பாக இருக்கிறவங்கெல்லாம் அழகாக இருக்க மாட்டாங்க, அழகாக இருக்கிறவங்கெல்லாம் அன்பாக இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அழகாக இருக்கிறாங்க, இவங்க நம்மகிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. துணி வச்சுக்கிறாங்க, உதிர துணி, இந்த உதிர துணின்றாங்களே, உதிர துணிலாம் பார்க்க அழகாக இருக்காது, ஆனால் அன்பாக இருக்கும். புற்றுநோய்கள் தடுக்கலாம், வெள்ளைப்படுதல். சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வெள்ளைப்படுதுங்க. எப்படிங்க, என்னங்க காரணம்? உடலுறவு கொள்ளலை, எதுவுமே கிடையாது, ஆனால் வெள்ளைப்படுது. காரணம் நம்மளுடைய துவாரங்களை இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம், ஒரு இது இப்படி வாயில் வச்சு மூடிட்டா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதை விட மோசமாக இருக்கும் நம்ம ஆசனவாயும் கர்ப்பவாயும் இதை வச்சு டேப் வச்சு ஒட்டிக்கிட்டு, அது வேற சில நிறுவனங்கள் நான் ஃப்ரீயாக தரேன், நான் நீனு போட்டி போட்டுட்டு வராங்க. அதனால உண்மையை மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றதுதான் திருக்குறள். ஒரு பொருளோட தன்மையை ஆராய்ந்து அது நல்லதா கெட்டதா என்று மெய்ப்பொருள் காண வேண்டும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.